சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் இவர் மாநில அம்மா பேரவை இணை செயலாளராகவும் செயல்பட்டு வந்தார். இதனிடையே கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட குணசேகரன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் குணசேகரன் இன்று காலை 8 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் அடுத்த புதுவசூர் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை மீது 92 அடி உயரத்தில் முருகன் சிலை நிறுவப்பட்டு நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லியைப் போல 2026 தேர்தலில் தமிழகம், மேற்கு வங்கத்திலும் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மதுரையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து 2026 தேர்தலில் தமிழகம், மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் மதுரை கூட்டத்தில் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். திருப்பத்தூர் அருகேயுள்ள நாகநாத சாமி கோயிலுக்கு உழவார பணிக்கு சென்ற ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் சிவசக்தி சாமியார் என அறியப்படும் தியாகராஜன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய பாடல் பல்லவிகளை படத்தலைப்பாக பயன்படுத்துவோர் தன்னிடம் அனுமதி கேட்பதில்லை, மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்காமல் தலைப்புகளை வைக்கின்றனர் என சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் கவிஞர் வைரமுத்து தன்னுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். சுப முகூர்த்த தினம், பக்ரீத் பண்டிகை, வார விடுமுறை ஆகிய காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சென்னையில் இருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக அரசு, தனியார் பஸ்கள், ரயில்களில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. இந்நிலையில் விடுமுறை முடிந்த நிலையில் சொந்த ஊரில் இருந்து மக்கள் சென்னைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர். இதனால் காலை முதலே சென்னை புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 230வது நாளாக 100 அடிக்கு மேல் நீடிப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கோவில் வளாகம், கடற்கரை, நாழிக்கிணறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதிகாலை பயணத்தால் தொடரும் விபரீதம். உச்சிப்புள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 12 வயது சிறுமி உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவாச்சாரியரை போலீஸ் தனிப்படை சுற்றி வளைத்தது. திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடிக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் உள்ள கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் இடையே இன்று மற்றும் 12 ஆகிய தேதிகளில் காலை 11:20 மணி முதல் மாலை 3:20 மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக அடையாறு, காந்தி மண்டபம் சாலை, சர்தார் பட்டேல் சாலை, கோட்டூர்புரம், ஸ்ரீநகர் காலனி, வெங்கடாபுரம், சின்னமலை, தரமணி, எல்லையம்மாள் கோயில் தெரு, கனகம், காளிகுன்றம், பள்ளிப்பட்டு, ஸ்ரீராம் நகர், நேரு நகர் 1 முதல் 4வது தெரு, இதனை சுற்றியுள்ள இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. விளையாட்டால் ஏற்பட்ட விபரீதம். கள்ளக்குறிச்சியில் டிராக்டருடன் கிணற்றில் விழுந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் மேல் தெருவை சேர்ந்த பெயிண்டர் ஐயப்பன், இவரது நண்பர் டேனியல் சம்பவத்தன்று இருவரும் பைக்கில் சுசீந்திரம் அருகே கற்காடு ரயில்வே கிராசிங் அருகே சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் பெயிண்டரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் வர உகந்த நேரம் குறித்து அருணாச்சலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வைகாசி மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:27 மணிக்கு தொடங்கி புதன்கிழமை பிற்பகல் 1:53 மணிக்கு முடிகிறது. இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் வரலாம் என்று அருணாச்சலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாஜகவிலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தகவல் தெரிவித்துள்ளார். கன்னட மொழி குறித்த பேச்சு தொடர்பாக மன்னிப்பு கேட்க மறுத்ததன் மூலம் கமலஹாசன் தமிழனாக தலை நிமிர்ந்து நிற்கிறார் என செல்வபிரந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் பகல்கனவு காண்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மதுரை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு 3 மணி நேரம் காத்திருந்தனர் என்று தெரிவித்துள்ளனர். பேருந்துகளில் பயணச்சீட்டுக்கான டிஜிட்டல் பரிவர்த்தனை தோல்வி அடைந்தால் அரை மணி நேரத்தில் பயணியின் வங்கி கணக்கில் பணத்தை திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசியலுக்கு வயது கிடையாது என்றும் அன்புமணியுடன் பேசியது ரகசியம், நல்ல செய்தி விரைவில் வரும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மின் வாரிய கள பணியாளர்களுக்கு ரூபாய் 1,59,00,000 சிறப்பு பாதுகாப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது.
நார்வே கிளாசிக் செஸ் போட்டியில் 3ஆம் இடம் பெற்ற குகேஷ்க்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெல்லி, உத்தரகாண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சைபர் குற்றவாளிகள் கால் சென்டர் நடத்தி வேலைக்கு ஆட்களை எடுத்து பண மோசடியில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது. தமிழக முதல்வரை கண்டு மத்திய அரசு பதற்றத்தில் உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகே வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ரூபாய் 9,000 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள 71 குடிநீர் திட்டங்களால் 1,21 லட்சம் பேர் பயன்பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் குஜராத்திற்கு அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குஜராத்தில் இருந்து இறக்குமதியால் உப்பு விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலையுற்றனர். எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்று ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்வதன் மூலம் தமிழகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்க மத்திய பாஜக அரசு சதி செய்வதாக தென்சென்னை மக்களவை தொகுதி திமுக உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் விரைந்து நகர்மயமாகி வருகிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனின் கண்மூடித்தனமான மோடிப்பற்று தமிழர் நலனை காவு கொள்கிறதா என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கு கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவியை விஜய் வழங்கியுள்ளார். சென்னை பூந்தமல்லியில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்து படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு நெரிசல் விவகாரத்தில் சின்னசாமி மைதானத்தை அகற்ற பரிசீலனை செய்வதாக சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் அணையின் பெயரில் ஒரு மரம் பிரசார இயக்கத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி நேற்று தொடங்கி வைத்தார். இந்திய சைக்கிளிங் கூட்டமைப்பு, தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் சனி, ஞாயிறு என 2 நாட்கள் சைக்கிள் லீக் தொடர் நடைபெற்றது. U12, 14, 16, 18 வயது பிரிவுகளில் பந்தயங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பந்தயத்தில் வென்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் இன்று காலையில் 480.1 புள்ளிகள் உயர்ந்து 82,669 தொடங்கி வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 157.5 புள்ளிகள் உயர்ந்து 25,160.10 வர்த்தகமாகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 குறைந்து ஒரு சவரன் 71,640 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட்ட 9 மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.